குறுக்கலாட்ட உட்கார வச்சுக்கிட்டு இருந்தா மாப்பிள்ள தானா வந்து குதிப்பானா? பாத்தியாடி, உங்ககிட்ட எத்தனை தடவை தலைபாட அடிச்சுக்கிட்டேன். சாப்பிட நேரத்துல கல்யாண பேச்ச பேசாதேன்னு. ஆமா, முடுக்குன்னா திடுக்குன்னு கோவம் வருது. இப்படியே சாப்பிடாம இருந்தா ஒரு நாளைக்கு தலை சுத்துதும்பா, ஒரு நாளைக்கு வாந்தி வருதும்பா. எல்லாம் என் தலை எழுத்து. வணக்கம் சார். ஹலோ, ஓகேமா இருக்கீங்களா? வர சொல்லி இருந்தீங்களாமே? ஆமா மதன், உங்களுக்கு அவசர வேலை ஒண்ணு இல்லையா? இல்ல சார். ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க்யூ. மதன், நான் கேட்கறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. கீதா உங்களை பீச்சுக்கு கூப்பிட்டதுக்கு நீங்க போக மறுத்துட்டீங்களாமே? ஒண்ணு இல்ல, அதை என்கிட்ட சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணா அவ்வளவுதான். அவங்களை அவமதிக்கிற மாதிரி நான் நடந்துக்கல சார். சே, நான் அப்படி சொல்ல மதன். நீங்க கொஞ்சம் ரிசர்வ் டைப், அது எனக்கு தெரியும். ஆனா அது அவளுக்கு புரியலையே. நான் அப்படி சொன்னதுல அவங்க மனசு பாதிச்சிருந்தா அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். இட்ஸ் ஆல் ரைட் மதன். என் சிஸ்டருக்காக சில விஷயங்களை வெளிப்படையாவே சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட். சொல்லுங்க சார். என் மனசு வருத்தப்படுற மாதிரி எந்த விஷயம் சொன்னாலும் அதை நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன். மதன், நான் வாழ்றதே என் தங்கை கீதாவுக்காக தான். அவ கண்கலங்கிறான், அதை பார்த்துக்கிட்டு என்னால் இருக்க முடியாது. எனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கிட்டு நான் வாழாம இருக்கனே, எதுக்காக? அவ நல்லா இருக்கணுங்கிறதுக்கா? அது எனக்கு தெரியும் சார். எஸ், அவ உன்னை நேசிக்கிறா, மனப்பூர்வமா நேசிக்கிறா. அதனால அவளை கல்யாணம் செஞ்சுக்கலாம். யோசிக்காத. அதுக்கு கைமாறா ஒரே படத்துல உன்னை சூப்பர் ஸ்டார் ஆக்கி காட்டுறேன். அதுக்கப்புறம் பணம், வசதி, காரு, பங்களா எல்லாம் தானா வரும். என் சிஸ்டரை ஏத்துக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணுங்க. சார், நான் வந்து... சாரி மதன், நல்ல யோசனை பண்ணி முடிவெடுக்க வேண்டிய விஷயத்த ஒரே நிமிஷத்துல சொல்லுங்கன்னு சொன்னது தப்புதான். நோ ப்ராப்ளம், டேக் யுவர் ஒன் டைம். நல்ல யோசனை பண்ணி ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க. ஓகே? மிஸ்டர் பரமசிவம் இருக்காரா? அப்பா வெளியே போயிருக்காரு. அம்மா, என்னம்மா? யாரும் வந்திருக்காங்க பாரு. இதோ வரமா. அடடே, வாங்க தம்பி. வணக்கங்க. அம்மா வரலையா? அம்மா நாளைக்கு நான் டியூட்டில ஜாயின் பண்ணணும், அதனால தான் இன்னைக்கு வந்தேன். ராதா, மாடி வீட்டு சாவி எடுத்துட்டு வாமா. இந்த தேங்க்யூ. ஏங்க, பாத்ரூம்ல தண்ணி வரல. அம்மா, குழாயில தண்ணி வரல. மாடியில வந்திருக்காரே புதுசா ஒருத்தரு, அவருக்கு குளிக்க தண்ணி வேணுமா? ஏடி, நான் தான் உள்ள சமையல் தவையா இருக்கேன்ல, நீ தான் கிணத்துல ஒரு பக்கெட் இறச்சி கொடுத்தா என்னடி? ஹோட்டலுக்கு வந்தா கண்டதெல்லாம் திங்க கூடாது, உதப்பேன். நான் சொல்றதுதான் திங்க. அங்க போய் உட்காருப்பா, சும்மா தோணத்தனான்ட்டு. அப்பனும் பொண்ணு ஹோட்டலுக்கு எதுக்கு வந்தாங்க? சப்பளம் பண்ணா மாட்டிக்கிறவனே.
அந்த முதலாளி குண்டை வேற திட்டுவான். ஏயா இந்த டேபிள் சப்ளை இல்லையா இல்ல சப்ளையரே இல்லையா? அதானே. என்ன குண்டா இருக்கான் பத்தியா? ஐ நல்ல குண்டு முத்திரிக்க மாதிரி இருக்காப்பா. அவன் வேற ஹோட்டல்ல சாப்பிடுறான். சும்மா இரு. வாங்கப்பா. ஐயோ வருவாங்க இரு. டேய் அல்லப்பா அந்த டேபிள கவனி. என்ன சாப்பிடுறீங்க? எப்போ இந்த ஆளை பார்த்தா அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கப்பா மாதிரி இல்ல? அண்ணன் என்னமா தம்பி என்னமா அவசரமான உலகத்திலே காசு வந்தா பாசமெல்லாம் பறந்து போயிடுங்க. என் பேரு அருளப்பேன். எங்க அண்ணன் தான் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கப்பேன். நாங்க 2 பேரும் ரெட்ட குழந்தைங்க ஒட்டிக்கிட்டு பிறந்தோம். என்ன செய்யறது? என் தலையெழுத்து இப்படி. ஏங்க உங்க அண்ணன் உங்களை பார்க்க வரவே மாட்டாரா? வந்தாரு. என்ன புத்தோட பாக்காருன்னு நினைச்சேன். வந்தவர் என்ன சொன்னாரு தெரியுமா? நான் வருங்கால டைரக்டராக போறேன். 4 பேருக்கு முன்னாடி என்ன அண்ணேன்னு சொன்னேன் உன்னை செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு என்ன சொன்னாருங்க. ஏன்னா அவர் தகுதிக்கு என் தகுதிக்கு ஒத்து வராதா? நீங்க கவலைப்படாதீங்க. அவர்கிட்ட சொல்லி உங்களை நான் பார்க்க வர சொல்றேன். 2 காபி கொண்டா. பார்த்தா அவன மாதிரியே தெரியுதுல்ல. இதுல ஏதோ சில்லு முள்ளு நடக்குது. அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. அவரு வேற இவரு வேற. அவரு ஆட்டோல போற அசிஸ்டன்ட் டைரக்டர். இவரு சாதாரண ஹோட்டல் சப்ளையர். என்னமோமா இவன் முழிக்கிற மொழிய பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. என்னைக்கோ ஒரு நாளைக்கு என்கிட்ட வாங்க போறான்பா. ஒண்ணு இல்லங்க பூனை. லட்சுமி லட்சுமி அக்கா அக்கா அப்பா. லட்சுமி இத வந்துட்டேங்க. என்னங்க இது? இதோ வரேன்னு சொல்லிட்டு போய் இவ்வளவு நேரம் கழிச்சு வரீங்க. வாங்க சாப்பிடலாம். சாப்பாடெல்லாம் அப்புறம். இப்போ உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இப்படி உட்காரு. அதாவது நான் வெளியில போயிட்டு வரும்போது வழியில என் நண்பனை சந்திச்சேன். அவன் ஒரு இனிப்பான செய்தியை சொன்னான். அவன் மகனுக்கு நம்ம ராதாவை பொண்ணு பார்க்க வர்றானா. அந்த பையன் பிகாம் படிச்சிருக்கிறானா. எல்ஐசியில வேலை செய்யறானா. இத கேட்டதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. நீ என்ன சொல்ற? நான் என்னங்க சொல்றது? உங்க மகதான் மேல படிக்கிறேன்னு துடிச்சுக்கிட்டே இருக்காளே. நீங்களும் அவளை கூப்பிட்டு என்னன்னு கேளுங்க. சரி. ஏமா ராதா, நானும் உங்க அம்மாவும் பேசிக்கிட்டு இருந்தத கேட்டுக்கிட்டு இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். கேட்டேன். இப்ப அதுக்கு என்ன? இல்லம்மா, நீ உன் அபிப்பிராயத்தை சொன்னாத்தானே நாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு பதில் சொல்ல முடியும். எனக்கு ஒண்ணு இப்ப கல்யாணம் வேண்டாம்ப்பா. ஏமா, உன் மனசுல வேற யாரையாவது? போங்கப்பா, இதெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு. மா ராதா, நல்லா யோசனை பண்ணி சொல்லுமா. லட்சுமி, சாப்பாடு போடு. ராதா, ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது உன் வெளிச்சாட்டை அடிகளின் மீது வீசப்படாமல் போனால் என் மனக்குதிரை மண்டியிட்டுக் கொள்கிறது. மாமோய், மாமா. என்ன நக்கலி இவ்வளவு அவசரமா வர? என்ன விஷயம்? ராதா அக்கா கிட்ட சித்தப்பா கல்யாண விஷயமா சம்மதம் கேட்டுட்டு இருந்தாரு. அது உனக்கு எப்படி தெரியும்? அப்போ நானும் ராதா அக்காவும் கேரம் போர்டு விளையாடிட்டு இருந்தோம். அதுக்கு ராதா என்ன சொன்னா? இப்போ எனக்கு கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. உடனே சித்தப்பா, உன் மனசுல வேற யாராவது நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அக்கா, போங்கப்பா, இதெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு